அண்ணா வணக்கண்ணா. திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்கண்ணா. யூடியூப்பில் அண்ணனை பார்த்து பாயிண்ட்டு கோயிலுக்கு வீரபத்திரம் கோயிலுக்கு பாயிண்ட்டு போடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சுண்ணா. அண்ணனை கூப்பிட்டு பார்த்தோம். பார்த்து 2.5 இன்ச்சு தண்ணி 3 இன்ச்சு சொல்லி பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறாருண்ணா. ஒரு 200ல் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறாரு, 300ல் 2 இன்ச்சு பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி பாயிண்ட்டு ஓட்டுதுண்ணா. மொத்தம் வந்து 600 அடிக்கு உள்ளவே சொல்லியிருக்கிறாருண்ணா. 600 அடி பாயிண்ட்டு ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அண்ணன். அந்த அளவுக்கு தண்ணி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விவசாய மக்கள் பார்த்து இது பயன்பெறுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்ளியிருக்கேன்னா, இது வந்து விவசாயத்துக்கு வந்து நல்ல மாதிரியாக விவசாயம் பண்ணணும், மக்கள் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு தான் கூப்பிட்டு அண்ணனை பார்த்து பாயிண்ட் போட்டு விவசாயம் நல்ல மாதிரியாக பண்ணுங்கண்ணா. இது வந்து பாயிண்ட் பார்த்து இங்கே தான் அப்படின்னு இல்லை, பாயிண்ட் பார்த்து இங்கே தான் அடையாளம் பண்ணியிருக்கேன். இதுதான் பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து தண்ணி உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 இன்ச்சு மட்டம், ஒன்று பெரிய மட்டமே இருக்குது. அதில் ஒரு 1.25 இன்ச்சு மட்டம் இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சு மட்டம் இருக்குது, ஒரு 1 இன்ச்சு மட்டம் இருக்குது. தண்ணி வலுவான தண்ணி நிறையாவே இருக்குது. நான் 2.5 இன்ச்சு தண்ணி கேரண்டியாக சொல்கிறேன். ஆனால் அதை விட ஜாஸ்தியான தண்ணி இருக்குது. ஒரு 600 அடி இந்த இடத்துல ஓட்டுறதே கஷ்டம்தான். இந்த சாமி கோயிலுக்கு தான் இப்போ பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கோம். வீரபத்திர சாமி. இது என்ன மலை? ஏலகிரி மலை அடிவாரம். ஊர் பேர் சொல்லாமல் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடிவாரம் ஜலகாமரம் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் பதிவாயிருச்சு. ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாமரம் ஏலகிரி மலை அடிவாரம். சரி ரைட்டு. இங்கே தான் பாயிண்ட் கொடுத்துருக்கோம்.